வணக்கம். நம்ம சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயத்தினுடைய மருத்துவ குணங்களும் அதனுடைய பயன்களை பற்றி தான் நம்ம பார்ப்போம். எண்ணற்ற பயன்களை வாரி வழங்கக்கூடிய வெங்காயத்தினுடைய பயன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய முக்கியமான மருத்துவ குணங்களையும் நாம் பார்ப்பது மிகவும் சிறப்பானது. வெங்காயம் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று நாட்டு வெங்காயம், இரண்டு பெரிய வெங்காயம் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. பெரும்பாலான இடத்துல பெரிய வெங்காயம் தான் சமைக்கிறார்கள். இரண்டாவதாக நாட்டு வெங்காயமும் சமைக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள வழக்கமாகவே இருக்கிறது. இப்படி இரு வகைப்பட்டாலும் இரு வகை வெங்காயங்களும் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது, எப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடலுக்கு உதவுகிறது, எப்படிப்பட்ட மருத்துவ குணங்களை நிறைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம நிச்சயமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பெரிய வெங்காயத்தினுடைய நன்மைகளை நம்ம பார்ப்போம். இந்த பெரிய வெங்காயம் நமக்கு முடி மற்றும் தோள்களை பராமரிக்கிறது. முடி உதிர்வுக்கு இது தடுத்து அதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பெருதுணையாக இருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இளம் வயது பிள்ளைகளுக்கு கூட முடி உதிர்த்து கொண்டே இருக்கிறது. திரும்பவும் வளர்ச்சி அடையாமல் தடைபட்டு இருப்பதை நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பெரிய வெங்காயம் நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருந்து அவர்கள் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தி மிகவும் முடி உதிர்வை வளர்ச்சிக்கும் மிகவும் துணை புரிகிறது என்பது சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, இரத்த உற்பத்தி, உடலில் இருக்கின்ற ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்தத்தை அதிகரித்து பண்ணுவது மட்டும் அல்லாமல் இரத்தத்தை சுத்தப்படுத்தியும் தூய்மைப்படுத்தியும் நம் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இப்போ தினமும் நம்ம ஒவ்வொரு இரத்த உற்பத்திக்காக இருக்கின்ற பொருட்களை வாங்கி சாப்பிட முடியாமல் கூட இருக்குது, விலை உயர்ந்த பொருட்களாக கூட இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம அடிப்படை தேவைகளில் சமைக்கக்கூடிய இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பயனுள்ள பொருளாக இந்த வெங்காயம் அமைந்திருக்கிறது என்பது ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்குது. அதனால் விலை உயர்ந்த பொருட்களை நடுத்தர மக்களால் நம்மளால் சாப்பிட முடியவில்லை என்றால் கூட இந்த வெங்காயத்தை நாம் எடுத்துக்கொண்டு வந்தோம் என்றால் இரத்த உற்பத்தியை அதிகரித்து ஹீமோகுளோபினையும் அதிகரித்து ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிக்கிறது என்று கூட நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிற ரத்தத்தின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரொம்ப இலவாக இதயங்களை வைத்துக்கொள்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, புற்றுநோய் தடுப்பு. இந்த வெங்காயத்தில் உள்ள ஆன்டிஆக்சிகள் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியதாக உதவுகிறது அப்படின்றது பெருவாரியாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அனைத்து விதமான பலன்களையும் மருத்துவ பயன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பெரிய வெங்காயம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு வெங்காயத்தில் என்னென்ன பயன்கள் இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் விரைவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே குறைவாக சொல்கிறேன். குறைவாக நான் தகவல்களை கொடுத்தாலும் நிறைவாக பயன்களை தரக்கூடிய பொருட்களை பற்றி தான் நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் இணைந்திருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இதய ஆரோக்கியம். நாட்டு வெங்காயத்தில் உள்ள நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, மன அழுத்தத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாகவும் இதய நோய்கள் வராமல் நம்ம பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. செரிமானம் மற்றும் மலச்சிக்கல்கள் நிறைய பேருக்கு இருப்பது நம்ம நாளடைவில் காணுகின்றோம். நார்ச்சத்துக்கள் அதிகப்படுத்தி குடல் இயக்கத்தை சீராக வைத்து செரிமானத்திற்கு மேம்படுத்துகிறது அப்படின்னு இந்த சின்ன வெங்காயம் சொல்லப்படுகிறது. சர்க்கரை நோய்களும் கட்டுப்படுத்தி உழுவுகிறது. இப்போ வருங்கால சந்ததியர்களுக்கு நீரிழிவு நோய் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் தான் நாம் அன்றாட தேவைகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்களை கூட நாம் குறைத்ததால் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றதையே நம்ம கண்கூடாக பார்க்கப்படுகிறது. அதேமாக நிச்சயமாக நாட்டு வெங்காயத்தை உணவில் உட்கொள்வது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவே விளங்குகிறது. நோய்களை எல்லாம் எதிர்த்து போராடி நோய் தொற்றுக்களை அழித்து மிகவும் நம் உடலை பாதுகாக்கின்ற கவசமாக கூட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இரத்த சோகைகளை கூட நீக்கக்கூடியதாக இருக்கிறது. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பதனால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்போம். இரத்த சோகையை நீக்கி நம்ம ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துவதற்கு நமக்கு அன்றாட தேவையில் எடுத்துக்கொள்கின்ற இந்த சிறிய வெங்காயமே நமக்கு பெரிய அளவில் உதவும் அப்படின்றத நான் இதை முன்மொழிகிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம அன்றாட தேவையில் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொருட்களிலேயே நமக்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கின்றது அப்படின்ற
அப்படின்றதே இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. அப்படிப்பட்ட நம்மளால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியவில்லை என்றால் கூட இப்படி நாம் அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய சிறிய உணவுப் பொருட்களை வாங்கி பெரிய அளவில் பயனடைவோம் என்பது என்னுடைய கருத்து. இது இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பெருதுணையாக இருக்குது. முடி உதிர்வதை நம்ம கட்டுப்பிடிப்பதுக்கு இதை அரைத்து அந்த வடிகட்டி அந்த ஜூஸை எடுத்து அந்த முடி உதிர்ந்த இடத்தில் நாம் வைத்து தலை குளித்து வந்தோம் என்றால் முடி வளர்ச்சிக்கு பெருதுணையாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. இது இன்னொரு மருத்துவமாகவும் நமக்கு உதவுகிறது. என்ன என்றால் மார்பு சளி பிடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வெங்காயத்தை அரைத்து அதில் இருக்கும் ஜூஸை எடுத்து அதில் தேன் 2 சொட்டுக்களை கலந்து நாம் உண்டு வந்தோமென்றால் மார்பு சளியில் இருக்கக்கூடிய அனைத்து சளிகளும் கரைந்து விரைவாக குணமடையும் என்பது சொல்லப்படுகிறது. அத்துடன் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம பழக்கத்தில் இருந்தது என்னென்னா இந்த வெங்காயத்தை கண்ணில் இருக்கிற அழுக்கு கிருமிகள் எல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதை வடிகட்டி அதில் இருக்க சாறை எடுத்து 2 சொட்டுக்கள் விடுவார்கள். அப்பொழுது நம் கண்ணுக்குழியில் இருக்கின்ற அழுக்கெல்லாம் வெளியேறி நாம் கண்விழியை சிறப்பான முறையில் பாதுகாக்கும் என்று என் முன்னோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்படி விதமான பல வகையான அளவுகளை அள்ளி கொடுக்கும் மருத்துவ பயன்களும் கொண்ட நமக்கு ஆற்றல்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த பெரிய வெங்காயம் சிறிய வெங்காயம் இரண்டையும் நாம் சமைத்து உண்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். நிச்சயமாக எதிர்கால சந்ததியர்களுக்கும் நாம் சொல்லித் தருவோம், நாமும் பழக்கத்தில் கொண்டு வருவோம் என்பது இந்த வீடியோவினுடைய முக்கியமான கருத்தாகும். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. இது போன்ற சிறப்பான தகவல்களை பற்றிலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம உணவுப் பொருட்களில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் சத்துக்களையும் மருத்துவத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். தொடர்ந்து அடுத்த ஒரு பகுதியில் நல்ல ஒரு உணவுப் பொருளோடு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய உணவோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.